ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்வாதி பேசுகிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் பாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஷ் பாண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே அப்பா எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவார். வாங்க ஃபிஷ் பாண்டில் சுற்றி பார்த்துக்கிட்டே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் குட்டை வெட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயராக மீன் குட்டை வெட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஜேசிபி கூட்டுன்னு வந்து நீங்கள் பள்ளம் நோண்டும் போது அவங்கள விட்டே நோண்டாதீங்க. டிராக்டர் வச்சு ஃபஸ்ட்டு உழவு ஓட்டுங்க. உழவு ஓட்டி அந்த மண்ணை கரை ஏற்றுங்க. அந்த மாதிரி ஒரு 4 தடவை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கரை ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா 5 அடி அகலத்துக்கு ஃபுல்லாக குட்டையை சுற்றி ஒரே ஒரு வழி மட்டும் வெளியில் வண்டி இறங்க விட்டுட்டு குட்டையை சுற்றி பள்ளம் எடுத்து அழகாக அந்த மண்ணையும் கரையாக போடுங்க. போட்டிங்கன்னா கரை நல்ல உயரமாயிடும். பக்கத்தில் இருக்கிற தரமட்டத்துக்கும் உங்களோட மீன் குட்டையோட மட்டமும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஒரு 2 அடியாவது பள்ளம் இருக்கணும். அப்போ தான் மழை பெஞ்சால் இதில் தண்ணி நல்லா ஹெவியாக இருக்கும். வெளி தண்ணி உள்ளேயும் ஏறும் நீங்கள் பைப் லைன் போட்டு வச்சிங்கன்னா. அதே மாதிரி நான் 2 மூலையில் தண்ணி இன்புட் வர்ற மாதிரியான பைப் லைன் போட்டுக்கோங்க. 2 இடம் இல்லை 3 இடத்துல தண்ணி இன்புட் வர்ற மாதிரி இந்த மாதிரி பைப் லைன் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மூடியும் வச்சுக்கோங்க. திரும்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்லெட் போகிறது, உங்களோட நிலம் வந்து எந்த பக்கம் பள்ளவாட்டம்னு உங்களுக்கு தெரியும். மழை பெஞ்சால் தண்ணி ஓடுறது எந்த பக்கம் வெளியில், அதாவது தண்ணி இறங்கி ஓடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த வாட்டத்தில் ஒரு 4 அங்குலம் பைப்போ இல்லை 3 அங்குலம் போட்டு பைப்போ வச்சு புதைச்சிட்டு மூடி போட்டு வச்சிங்க. நல்ல பள்ள வாட்டத்தில். சப்போஸ் தண்ணி வடிகட்டணும் அப்படின்னா அதை திறந்தீங்கன்னா பூரா தண்ணியும் வெளியே வந்துடும். அதில் வலை கட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் சுற்றி வந்து தென்னை மரம், வாழை மரம், மாமரம் இல்லை வேப்ப மரம், இந்த மாதிரி என்னென்ன மரம்லாம் வைக்க முடியுமோ நிறைய வைங்க. முருங்கை மரமும் வேப்ப மரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைங்க. என்ன ரீசனுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உழுந்ததுன்னா நல்ல பச்சைத்தன்மை பிடிக்கும். பிளான்டான்ஸு, பாசி எல்லாமே வந்து நல்லாவே வளரும். அதுக்காக தான் அந்த மரம் வைக்கிறது சொல்கிறது. இதில் வேப்ப மரமும் முருங்கை மரமும் வந்து பிளான்டான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசி வளர்கிறதுக்கு நல்ல இந்த சூப்பர் பாஸ்போர்ட் போட்டு பாசி வளர்க்குறதுக்கு பதில் இந்த வேப்ப மரமும் இந்த முருங்கை மரமும் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி எடுக்கிற பள்ளம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 அடி அகலம் 2 அடி ஆழத்துக்கு எடுத்திங்கன்னா போதும். வெய்ய நாளில் அழகாக மீன் வந்து அந்த மரத்து நிழலெல்லாம் ஃபுல்லாக நின்று ரெஸ்ட்டுக்கு இது பண்ணிக்கும். அப்படின்னா மீன் எந்த வெய்ய நாள்லேயும் வந்து இந்த மரத்து நிழலில் அந்த பள்ளத்து வாட்டத்தில் எல்லாம் நின்றுடும். நார்மல் டேஸில் நல்லா உள்ளே ஏறி மேயும். ஆக்சிஜன் பத்தலைன்ற பிரச்சனை வராது. என்ன ரீசன்னா, ஸ்கொயராக வெட்டினீங்கன்னா காற்று இறங்கி ஏறுறமான நீங்கள் வழி வசதி வச்சுருக்கணும். அப்போ தான் காற்று இறங்கி தண்ணியில் பட்டு மேலே போகும்போது ஆக்சிஜன் பிரச்சனை வராது மீனுக்கு. இது இல்லாமல் மீன் குட்டை வெட்டுறதுல வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. கால் பண்ணணுன்னாலும் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.